இந்த பன்னீர் புலாவுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பன்னீர், வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, மிளகுத்தூள், நெய், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, உப்பு, பச்சை பட்டாணி, ஜீரகம், முந்திரி, கேரட், எண்ணெய், தேங்காய் பால், தயிர், பாஸ்மதி அரிசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ. ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. தேவையான பொருட்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பன்னீரை நம்ம வந்து எப்படி நமக்கு தேவையோ அப்படி ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். ஏதாவது ஊற போட வேண்டிய விஷயங்கள் இருக்கா? இல்ல, அரிசி ஊற போட வேண்டும். அரிசி ஊற போடணுமா? ஒரு 10 minutes. ஓகே. கிளீன் பண்ணிட்டு இப்போ அதுக்கு தேவையான சோக் பண்ண வேண்டிய வாட்டரை நம்ம போட்டு வச்சிருவோம். அரிசி ஊற வச்சிருக்கேன். ஓகே. அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓ, பேன் பேக்ல இருக்கு. ஓகே ஓகே, பத்தி வச்சாச்சு. பத்த வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க மேம். எண்ணெயா நெய்யா? நெய்யில தான். நெய்யா? ஓகே. இதுல போட்டுடலாம். இதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சிடுறேன். மிளகு தூள் போடணும். காராக்கட்டை. ஓகே. இதுக்கப்புறம் உப்பு போட வேண்டியிருக்கும் லைட்டா கொஞ்சம். ஓகே. சொல்ல மறந்துட்டேன். சூப்பர். பன்னீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன் சில்லி பன்னீர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதில் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பட் பன்னீரில் மிளகுத்தூளை போடுறது வந்து அது எப்படி வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அவ்வளோவா வந்து இந்த மிளகுத்தூளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் லைட்டாக ஆட் பண்ணுவாங்க இல்லைமா? பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணுவாங்க. பட் ரொம்ப லைட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸில், ஸ்பைசியாக இருக்காது. பட் இதில் நம்ம ஆட் பண்ணுறது இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா கார்னர்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதுலயே மேம் நம்ம மிளகாத்தூள் போடாம பெப்பர் தூள் போடுறோம். புலாவுங்கிறதுனால அந்த கலர் ஆமா ஒயிட் கலர்ல வரணும். அதுவும் இல்லாம நம்ம தேங்காய் பால்ல பண்றதுனால கலர் மாறிடும். சோ மிளகு தூள்னும் போது உங்களுக்கு பிளைனா மிளகாத்தூளே போடுறது இல்ல. சோ நம்மளுக்கு காரம் இருக்கணும் இல்லையா? அதுக்காக பச்சை மிளகாய் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சிலருக்கு அது ஒத்துக்காது. சோ மிளகுன்றது எல்லாருக்குமே நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. மிளகு போட்டா ரொம்ப நல்லது. அதுக்காக வேற ஒன்றும் நல்லது. ஆமா அவ்வளவுதான். இது ஃப்ரை பண்ணிட்டு நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இருங்க கொஞ்ச நேரம் ட்ரை. இன்னும் கொஞ்சம் ஆகணுமா? ஆமா ட்ரை ஃப்ரை ஆகும் லைட்டா. ஓகே. கலர் மாறல கொஞ்சம் லைட்டா. பன்னீர் புலாவ் இப்போ ரெடி ஆயிட்டே இருக்கு. நம்ம வந்து பன்னீரை தான் முதல்ல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம குக்கர்ல செய்ய போறோமா இல்ல அதை வந்து கடாயில செஞ்சு குக்கர்ல மாத்த போறோமா? இன்னும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்குற வேலை இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி பண்ண போறோம்னு கேட்கலாம். மேம் நம்ம எப்படி பண்ண போறோம்? குக்கர்ல இப்ப குக்கர்ல தான் மேம் பண்ண போறோம். ஃபுல்லா குக்கர்லயே பண்ணுவோம். ஆமா ஃபுல்லாவே குக்கர் தான். அவ்வளவுதான். குக்கர் எடுத்து இப்படி வச்சிருவோம். ஓகே. குக்கர்ல கண்டினியூ பண்ணுவோம். ஆயில் போட்டுக்கலாம். இப்போ கிராம்பு பட்டை லவங்கம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை அப்புறம் ஸ்டார் மராத்தி மொட்டு இது பெருஞ்சீரகம். ஓகே. ஜீரகம் பெருஞ்சீரகத்தை தொடர்ந்து ஜீரகம் போடுறோம். ஆமா அப்புறம் முந்திரி போடணும். ஓகே. அப்படியே நல்லா ஃப்ரை.
அடுத்து வெங்காயம் போட்டு ஆமா அப்படியே ஒண்ணா ஆட் பண்ண வேண்டியது. நல்லா ஃப்ரை ஆகும். பிரிஞ்சிக்கு தான் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பிரியாணிக்கும் தேங்காய் பால் யூஸ் பண்ணுவாங்க. புலாவுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்றோம். ஸோ அதை பத்தி நம்ம கேட்கலாம். சொல்லுங்க. ஸோ இப்போ அடுத்த இன்கிரீடியன்ட் எடுத்துட்டீங்களா மேம்? என்ன போட போறோம்? பச்சை மிளகாய் போட்டோம். ஓகே. இப்போ வெங்காயம் போட்டுருக்கோம். அவ்வளவுதான். வெங்காயம் போட்டாதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணி. ஆமா. ஓகே. ஸோ பச்சை மிளகா பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால வெங்காயத்தை போட்டோம். இப்போ வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆட் பண்ண போறோமா மேம்? வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே போடணும் மேடம். ஓகே. வந்து ஒண்ணா போடணும். ஆஹா. தக்காளி போடலாம். போடலாமா? கொஞ்சமா போட்ட போதும். அடுத்து எப்படி நல்ல கேப்சிகம் தான் போட போறோம். அடுத்தது ஆமா ஆமா. இது சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. வெங்காயம் தக்காளி போட்டுட்டு சால்ட் போட்டிருக்கோம். அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரியும். வெங்காயம் தக்காளி வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக சில தக்காளி வெங்காயம்லாம் இன்னும் நல்லா வதங்கணும். வதங்கி அது வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி அதோட அந்த ஒரு கலர் மாறது மட்டும் இல்ல, நம்ம எவ்வளோ ஸ்லைஸா நைஸா கட் பண்ணி போட்டிருக்கோமோ அது கூட தெரியாத அளவுக்கு மாறணும். பூண்டு இஞ்சி போடணும். இஞ்சி பூண்டு விழுது. ஓகே. இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணலாமா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்னா பட்டாணி. ஓகே. சோ எவ்வளவு கிரீனா இருக்கு பாருங்க இந்த பட்டாணி. இப்பதான் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபைன். பட்டாணியை தொடர்ந்து வந்து கேரட், நல்லா ஃபைனா சாப் பண்ண கேரட். கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. மஷ்ரூம். அடுத்து வந்து குடைமிளகாய். குடைமிளகாய். புதினா போட்டுருவோம். புதினாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லிக்விட் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. லிக்விட் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா தயிர் வச்சிருக்கோம். தயிரும் புலாவுக்கு போடுவாங்களா மேம்? மோர் லைக் பிரியாணி. தயிரும் போடலாமா புலாவுக்கு? போடலாம். போட்டா நல்லா இருக்கும். அப்படியா? கொஞ்சம் போட்டா நல்லா. ஓகே. சும்மா லைட்டா கொஞ்சமா. ஓகே. இல்ல எனக்கு தெரியாது, அதனாலதான் உங்களை கேக்குறேன். நார்மலா போடுவாங்களா இல்ல நம்ம ஆட் பண்றோமா அப்படிங்கறது. நானே அடிஷனலா போட்டேன். நல்லா இருக்கும். நீங்க அடிஷனலா ஓகே ஃபைன். டேஸ்டுக்காக போடுறோம். ஓகே. லைட்டா, நிறைய போடக்கூடாது. லைட்டா. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து அளந்துக்கணும். ஓகே. 1 கப்பு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணிக்கு பதில் இந்த பால் ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ 1.5 கப் அப்படின்னா 1 கப் இருக்கு. 1/2 கப் நம்ம வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி மில்கா ஊற்றிக்கலாம். ஆமாம். உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் மேம். மறுபடியும் தேவைப்படும். கொஞ்சம் தேவைப்படும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படும். வேற. ஓகே. அரிசி ஆட் பண்ணிட்டு தான் அந்த பாலை ஊற்றுறோம். அரிசி போல் நான் கரண்டி மட்டும் எடுத்துறேன். சரிங்க. ஓகே.
பிடிக்கும். போடு. உன்னோட க்ளீன் எல்லாம் எடுத்துடணும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நல்லா அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? மிக்ஸ் பண்ணிட்டு பால் அந்த அளவு தேங்காய் பால் ஊற்றணும். ஓகே. அதுக்காக நான் என்ன பண்ண போறோம்னு கேட்கல. லைக் விசில் விட போறோமா இல்ல தம் பண்ண போறோமா, அந்த என்ன பண்ண போறோம்? விசில் தம். விசில் ஒரே ஒரு விசில். ஃபைன், சூப்பர். இந்த தம்னா தான் நமக்கு வந்து லேட் ஆகும். விசில் அப்படின்னா ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் இறக்கிடலாம். பட் பிரியாணிக்கு தான் தம் வைக்கிற பிரச்சனைலாம் இல்லை மேம். நமக்கு புலாவுக்குலாம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிரிஞ்சிக்கு வந்து ஆட்டோமேட்டிக் குக்கர்ல நீங்க எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு ஆட்டோமேட்டிக் குக்கர் அதுவே ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து ராய்த்தாவோட சாப்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சமைக்க தெரியாதவங்க கூட பிரிஞ்சி பண்ணுவாங்க. பட் புலாவை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, அதனால எனக்கு தெரியாது. சாப்பிட்ருக்கேன். இப்போ பால் ஊத்திடலாமா? ஹை பண்ணலாமா மேம்? ஓகே, ஹை பண்ணிட்டாங்க. ஹை பண்ணிட்டேன். ஓகே. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஜக்ல இருக்குது. ஓகே. ஃபைன். இது கொஞ்சம் லைட்டா கொதி வரணும் மேடம். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கர் மூடணும். ஓகே. ஸோ நார்மலாக கொதி வரட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அண்ட் ஒரு விசில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உப்பெல்லாம் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி நம்ம ஃபைனலாக ஃபைனலாக போடும்போது இல்லை கொஞ்சம் இப்போ போடலாம். கொஞ்சம் போட்டுடலாம். ஃபைனலாகவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கொதி வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, கொதியும் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது பன்னீர் எடுத்து அதில் ஆட் பண்ணணும். ஓகே, பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இந்தாங்க பிடிங்க. அப்படி ஃபுல்லாகவே போட்டுருங்க. அப்படி அந்த கரண்டி எல்லாம் தண்ணி. ஓகே மேம், அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு சவுண்டு. ஃபைன். வெயிட்டரை எடுத்துட்டு மூடி. ஃபைன். இப்போ வெயிட்டர் போட்டுடலாம். ஏன்னா வந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரே ஒரு சவுண்டு தான். ஓகே, ஒரே ஒரு விசில். ஸோ ஒரு விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ புலாவ் யாருக்கு தான் பிடிக்காது? மேம் சொன்ன மாதிரி இந்த புலாவ் பண்ணது, புலாவோட ஃப்ளேவர், புலாவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் வந்து பீஸ் புலாவை வெறும் அப்படியே சாப்பிட்ருவேன். அதுக்கு எனக்கு கிரேவியோ மற்றதெல்லாம் புலாவுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் புலாவ் மட்டும் நம்ம செஞ்சுருக்கோமே, இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். என்ன நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்க இதுக்கு? நான் தயிர் பச்சடி பண்ணுவேன் மேம். அதுதான் தயிர் பச்சடி. சின்னதாக பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு அதில் தயிர் ஆட் பண்ணிப்பேன். அது மட்டும் பண்ணுவேன். ஓகே. சம்டைம்ஸ் சிக்கன் கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்று சைட் டிஷ் பண்ணிப்பேன். ஃபைன். அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, சைனீஸோ பிரியாணியோ இல்லை புலாவ், சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிசிபெல்லாபாத் இல்லை சாம்பார் ரைஸ், எதுக்கு வேணா எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து வெறுமை சாம்பார் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ராய்த்தா அப்படிங்கிற ஒரு பச்சடி இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது செட் ஆகுதோ இல்லையோ நம்ம மைண்டே ஓகே ஆயிக்கும். ஓ, அது ராய்த்தா இருக்கா, அப்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, ராய்த்தா செட் ஆகுதா இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ராய்த்தா வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் செட் ஆகும். எப்படி நம்ம கெச்சப் சொல்கிறோம்ல, கெச்சப் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பிரெட்டுக்கு கெச்சப்லாம் சில பேர் வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு ஜாம் தானையா வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி வந்து லைக் நம்ம மைண்ட் அதுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாம் போட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஓப்பனே பண்ணணும். ஓகே, ஃபைன். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டாங்க. ஸோ புலாவ் தான் முக்கியம், டைமிங்கா முக்கியம் கிடையாது. லெட்ஸ் வெயிட். ஸோ இப்போ ப்ரெஷர் முதல்ல கம்மி ஆயிடுச்சா அப்படிங்கிறத லைட்டாக டச் பண்ணாலே தெரியும். ஓகே, இல்லை மேம் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே. ஓப்பன் பண்ணி அப்படியே கலரிடலாமா மேம்? வரீங்களா? கலர்லாமா? கலர். ஓகே. ஸோ கலரும் போது தான் வந்து நமக்கு 2 விஷயம் இருக்கு. நார்மலாகவே வந்து பாஸ்மதி ரைஸ் உடையக்கூடாது. இதில் நம்ம பன்னீர் போட்டிருக்கோம், பன்னீர் கியூப்ஸும் வந்து உடையக்கூடாது. 2த்தையுமே பார்த்து பண்ணணும். மேம் அதை பார்த்துப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளேட்டை ரெடி பண்ணிடலாம்.
ஓகே பிளேட்ல ஃபைன் வச்சிடலாம். கொத்தமல்லி போட்டுடலாமா? ஆமா, இது வந்து நம்ம மேல தூவிக்கலாம். சரி. ஓகே, ஸோ பன்னீர் நம்ம வந்து கீழே வச்சிருந்தோம், அது நல்லா தெரியுது. அண்ட் ஃபைன், இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணணும்னா பண்ணலாமே. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுற கேப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேம் அதை மிக்ஸ் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்பிளேயை முடிச்சாச்சு அப்படிங்கிறதுனால ஃபைனாக எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை அழகாக பார்த்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பன்னீர் கியூப்ஸாக கட் பண்ண பன்னீர் போட்டோம். அந்த பன்னீர் ஒரு அளவுக்கு சூடு பட்டதுக்கு அப்புறம் அதில் வந்து நல்லா ஸ்பைசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிளகு தூளை ஆட் பண்ணிட்டு, உப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சதுக்கு அப்புறம் குக்கர்ல எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பிரிஞ்சி இலை, மராத்தி மொட்டு அண்ட் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்படி எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜீரகம் போட்டோம். ஜீரகம் கூட முந்திரி போட்டோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, பச்சை மிளகாவை கீறி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். நல்லா நறுக்கிய வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு, தக்காளியோட உப்பையும் ஆட் பண்ணிடுறோம். இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போனதுக்கு அப்புறம் ஒண்ணுனா நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறிகளை போடுறோம். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி, நறுக்கிய கேரட், நறுக்கிய கேப்சிகம் இது எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு குக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் புதினா போட்டு, புதினாக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தயிரை கொஞ்சம் லைட்டா, ரொம்ப லைட்டா ஃபிளேவருக்கு அப்படின்னாங்க அப்படி விட்டுட்டு, நம்ம அரிசியை சோக் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த அரிசியை போட்டுட்டு, அரிசியோட அளவு 1 கப் அப்படிங்கறதுனால தேங்காய் பால் பாத்தீங்கன்னா 1.5 கப் அப்படின்னாங்க. ஸோ 1 கப் தேங்காய் பால், ஒரு 1/2 கப் வாட்டரை விட்டுட்டு, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பன்னீரையும் ஆட் பண்ணிட்டு, அண்ட் ஃபுல்லா ஒரு அளவுக்கு நல்லா கொதி வரணும் அப்படிங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு, கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லியை தூவி ஒரு விசிலுக்கு விட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா மேம் சொன்ன மாதிரி இந்த பன்னீர் புலாவ் ரெடியா இருக்கும். ஸோ பன்னீர் புலாவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புலாவ் கலர் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன ஒண்ணு, பன்னீர்ல போட்ட அந்த பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால பெப்பர் கலரும் நமக்கு சேர்ந்து இருக்கு. அது வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொஞ்சம் பெப்பரு இல்ல மேம் சொன்ன மாதிரி நம்ம வேற எந்த காரமே எடுத்துக்கல, பெப்பர் காரமா அது வேணும் அப்படின்னாங்கல்ல, கண்டிப்பா ஸ்பைஸ் இல்லாம சாப்பிடவே முடியாது. அப்படிங்கறதுனால இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பன்னீர் சூடா இருக்கு. and peace. கார கரெக்டா இருக்கு. ஆமா, ரைஸையும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணாதான் புலாவுக்கான டேஸ்ட் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு மேம். தேங்க்யூ. தேங்காய் பால் விட்டு அந்த ரைஸ் குக் ஆனது ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா இதுல மெயின் பேஸ் வந்து ரைஸ் தான் அப்படிங்கறதுனால ரைஸ் கரெக்டா குக் ஆச்சுன்னா மற்றதெல்லாம் அது கூட வந்து அழகா சேர்ந்துக்கும். ஸோ ரைஸ் அண்ட் தேங்காய் பாலோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் பீஸ், கிரீன் பீஸ், அதுக்கப்புறம் கேரட் இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் பன்னீர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பன்னீர் புலாவ் அந்த பன்னீரை நல்லா குக் பண்ணி போட்டது சேர்ந்து சாப்பிடும்போது புலாவ் எப்பவுமே நமக்கு வந்து ஸ்பைசியா இருக்காது. பட் இந்த பன்னீரை நம்ம ஸ்பைசி ஆக்கும்போது அந்த புலாவ் வந்து கரெக்டா புலாவோட அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்ல இருக்கு. ரைஸை பொறுத்த வரைக்கும் பன்னீர் கூட வந்து கொடுக்கும்போது ஒரு தனியா ஒரு சைட் டிஷ் தேவைப்படாது, இந்த பன்னீரே வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. தேங்க்யூ. சிறப்பு.